இது ஒரு தொடர் கதையாக போச்சு பாருங்களேன். விஜய்க்கு வந்து பர்மிஷன் கொடுக்க மாட்றாங்க. நேற்று கொடுத்தது கூட இப்போ பாளையங்கோட்டையில் வந்து பர்மிஷன் கேட்டிருந்தாங்க. ரொம்ப லேட்டாக கொடுத்தாங்க பர்மிஷன். ஆக்சுவலி நைட்டு தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணணும்ல. இது ஒரு கண்டிப்பாக இதே ப்ராசஸ் போயிட்டே இருக்குது. இப்போ ஒரு ரேஸ் போடுறோன்னா எல்லோரும் ஓட விட்டுட்டு அதில் யார் ஜெயிக்கிறாங்க பார்க்கணும். ஆனால் ஒருத்தர் ஓடையே விடாமல் எப்படி ஜெயிப்பான்னு பார்க்கணுன்னா எப்படி இருக்கும் பாருங்களேன். அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ வந்து இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு வந்து லெட்டர் எழுதி கொடுத்துருக்காங்க போல். இந்த மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு, லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. மேபி ஃப்யூச்சரில் இந்த மாதிரி இன்னும் ஒரு 15 நாள் தான் இருக்கும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 15 நாள். அவரால் கவர் பண்ண தொகுதி பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, ஒரு 50 தொகுதி கவர் பண்ணாலே பெரிய விஷயம் தான். இப்போ போகிற சுச்சுவேஷன்லாம் பார்க்கும்போது அது கொடுத்துடலாமே. அவருக்கு எல்லோரும் கொடுத்தாலே ஒரு 50 தொகுதி தான் போவார். 200 தொகுதி மேலே இன்னும் போக வேண்டியது இருக்குது. மேக்ஸிமம் 50 தொகுதி கவர் பண்ணுவார்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அவ்வளோதான். 100 போனாலாம் பெரிய, அது என்ன சொல்கிறது, அது ஒரு பெரிய இதாக இருக்கும் நமக்குள்ளே. அப்படி தானே.